ஹைடா பர்பிள்ஸ் அண்ட் உங்களை எப்படிடா இருக்கீங்க? ஐ திங்க் எல்லாரும் ஃபைனுன்னு நினைக்கிறேன். என்னோட வாட்ஸ்அப் சேனல் அப்புறம் இன்ஸ்டா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்கடா. அண்ட் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜங்குக்கோட ஒரு இன்ஷாட் தான். பிகாஸ் நம்ம 500 சப்ஸ்கிரைபரை வந்து ரீச் பண்ணிட்டோம். எனக்கு ரொம்ப ஹாப்பி. நம்ம ஒரு சின்ன ஃபேமிலியிலேருந்து கொஞ்சம் பெரிய ஃபேமிலியாக மாறிட்டோம். அண்ட் லவ் யூடா பர்பிள்ஸ். நிறைய பேர் நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசாக அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? எனக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஏதாவது பார்த்து பண்ணுங்க. லாஸ்ட் வரைக்கும் என் கூட இதே மாதிரி சப்போர்ட்டாக இருந்தால் எனக்கு ரொம்ப ஹாப்பி. இப்போலாம் என்ன சொல்கிறது, ஃபேமிலி மாதிரி அப்பப்போ உங்களை நினைப்பு எனக்குள்ளே வந்துகிட்டே இருக்குது. ஸோ சரி, ஓகே. வீடியோ தான் லேட்டாக போடுவேன் தாண்டி உங்களை நினைக்காமலாம் இருக்க மாட்டேன். ஸோ ஓகே, நம்ம இப்போ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டோரியோட டைட்டில் என்னென்னா 90s லவ். என்னடா ஒரு மாதிரி யூனிக்காக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இந்த ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் ஸோ இதெல்லாம் 90s லவ் அது எப்படி இருக்குமோ அந்த ஃபீலுக்கு நான் கொண்டுட்டு போயிட்டுருப்பேன். ஐ ஹோப் இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இது எல்லாமே இப்போ நடக்கலைன்னா 90ஸில் நடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அந்த காலத்து லவ் எப்படி இருக்குன்னு நம்ம அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, நம்ம இப்போ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். பெருசாலாம் இன்ட்ரோ கிடையாது. ஸோ ஜங்குக் வந்து இதில் போலீஸ்கார். ஓகே, அவர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஓகே, நம்ம அப்படி இப்போ போயிடலாம். இந்த இன்ட்ரோவே போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்டார்டிங் சீனே ஸோ ஜங்குக்கோட அம்மா, ஜங்குக்கோட அப்பா எல்லாருமே ஒரு வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. மீ மா என்னடா சின்ன வந்த இடத்துல என்ன கூவிட்டே இருக்க? அமைதியாக உட்கார தெரியாதா? மீ எனக்கு பிடிக்கவே இல்லை. மீ எனக்கு கம்பல் பண்ணி உட்கார வச்சிருக்கேன். எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. மீ எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா கொரியாவில்? அதெல்லாம் விட்டு இந்த காஞ்சி போன கிராமத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்கேன் உனக்காண்டி. ஷோ பாருடா, ரொம்ப வேலைலாம் கிடையாது. பொண்ணை பார்க்குற, 2 பேரும் பேசுறீங்க, கல்யாணம் பண்ணுறோம், கொரியாவுக்கு போகிறோம். என்ன கல்யாணமா? மா நீ எல்லாம் நல்லா பண்ணுறமா. நீ இன்னும் நீ டீ சின்னடா சின்ன சொல்லி தானே கூட்டிகிட்டு வந்தோம். மாப்பிள்ளை என்னங்க சலசலன்னு பேசிட்டே இருக்காரு. தாடிகாரனை பார்க்கவே பிடிக்கல மீ. சும்மா இப்படிலாம் சொல்லாதடா, அவர் தான் வருங்கால மாமனாரு. என்ன இந்த ஆளா? ஐயோ மீ கேவலமா இருக்கும் மீ. வேணாம் மீ, இப்பயே நான் ஓடி போயிடுறேன்னா. நான் முன்னாடி போனால் நீ அப்பா அப்படி பின்னாடி தப்பிச்சு வந்துடுங்க. எங்கேயும் தப்பிக்க முடியாது ராசா, இது உங்கள் அப்பா ஊர் தெரியும்ல. ஓ அதுக்கு இப்போ என்ன பண்ண சொல்கிற? பாரு, உங்கள் அப்பாவோட தாத்தா ஆகும்போது அவர் சொந்த ஊரில் தான் பொண்ணு எடுத்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. உங்கள் அப்பா அதையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்காரு. வேற வழி கிடையாது ராசா. இங்கே பாரு, உனக்கு இந்த வீட்டு பொண்ணு தான். இவங்க தான்டா பரம்பரை பணக்காரங்க. பணியார் பொண்ணு யாரு? இவனுங்க பரம்பரை பணக்காரனுங்க. ஏம்மா ஏன் இப்படி உருட்டுற? என்ன பார்த்தா மாட்டு வண்டியா நிற்குது. இவனுங்க பணக்காரனுங்களா? இதை நான் நம்பணுமா? இவன் புருஷனுக்கு தான் அறிவில்லை, உன கூடவா? டி அமைதியாக இருடா, வேற வழி கிடையாது. இங்கேருந்து வெளியவும் போக முடியாது. தம்பி என்ன பண்ணுற? அம்மா மாமா பயமா இருக்குமா? மாமா நம்ம போயிடலாமா? டி அமைதியாக இருடா. ஆமாம் நாளைக்கு கிட்ட வந்துட்டே இருக்காம்மா. எனக்கு பயமா இருக்குமா? எல்லாம் காண்டாம இருக்காமா இருக்கானுங்க. மாமா போயிடலாமா? ஒரு ஆள் இல்லாத பொண்ணாம்மா. ஒரு ஆள் அழகழகா பொண்ணுங்க இருக்குமா? அம்மா போயிடலாமா? டீ பொண்ணை பார்க்காம எப்படி போகிறது? இங்கே பாரு, பொண்ணை பாருடா, உனக்கு பிடிக்கும். ஆனா நீ இவங்க உலகத்தையே பார்த்தாலே தெரியலையா பொண்ணு என்ன லட்சணத்தில் இருக்குன்னு? பொண்ணெல்லாம் நல்லா தாண்டா இருக்கும். நீ பொண்ணை பார்த்த மாதிரி சொல்கிற. நம்ம போயிடலாமா? டேய் சின்னடா, சொந்தத்துலேருந்து அம்மாவை போட்டு நோண்டிகிட்டே இருக்கா சின்ன. பாப்பா கொரியா போகலாம். சின்னடி சின்ன பையன் என்ன பேசிகிட்டு இருக்கான்? சின்னங்க இருங்க டி அமைதியாக இருடா. ஷோ ஒன்றுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானுங்களே. யோகர்த்தரே நீ தான் என்னை காப்பாற்றணும். என்னை போய் பாலங்குழியில் வேலை பார்க்குறானுங்க. தம்பி இதுக்கு கிட்ட வந்த மீசையில் தீய பற்ற வச்சுருவேன், தள்ளி போயா. தம்பிக்கு ஒரே தமாசு. ஐயோ அப்போலாமா, நீங்கள் இருக்கவே பிடிக்கலம்மா, எனக்கு கொன்றுவானுங்க போலம்மா. மீதி உட்காருடா. ஷோ மாப்பிள்ளை மாதிரியே பண்ணுற. பாரு, இந்த ஊரில் நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு வேணாம், போகலாம். டீ அமைதியாக இருடா. நீ கொரியா பொண்ணு தானே, நீ கூட வா. கொரியா பொண்ணு தான், ஆனால் என்ன பண்ணுறது, உங்கள் அப்பாவை பார்த்து லவ் பண்ணதுலேருந்து இதெல்லாம் நானும் பழகிட்டேன். எனக்கு ஒரு டவுட்டு, சின்னடா நீ இவ்வளோ அழகாக இருக்க,
போய் போய் இந்த ஆளையா லவ் பண்ண? விளக்க மாதிரி பிஞ்சிரும். என் புருஷனுக்கு என்னடா குறை? ஆ மம்மி புருஷனை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறேன். இரு பார்த்துக்கிறேன் உனைய. பொண்ணை கொஞ்சம் சீக்கிரம் கூப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நீ ஏன் நாமி அமைதியாருடா. கொஞ்சம் பொண்ணை வர சொன்னீங்கன்னா நாங்கள் பார்த்து பேசிடுவோம். இதை வர சொல்கிறோம் அப்படின்னு பொண்ணையும் கூட்டிகிட்டு வராங்க. டீ பாருடா பொண்ணை. வானாமா நான் பாகல போ பாருடா. ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் பார்க்குறான். ஸோ அந்த பொண்ணு கையில் காஃபி கப்போடு வந்து நிற்கிது. ஸோ ஜங்குக் பார்த்துட்டு அப்படியே ஐஸ்லாம் வெயிட் ஆகுது. அம்மா என்னடா என்ன? அமைதியாக காஃபியை வாங்குடா. எங்கங்க காஃபி? அம்மா மீ பொண்ணு பேய் மாதிரி இருக்கு மீ, பயமா இருக்கு மீ. என்னடா அமைதியாருடா. என்ன சொன்னாங்க? ஒன்றும் இல்லைம்மா, நீ அவங்களுக்கு போய் காஃபி கொடு. என்னடா இப்படி பேசுற நீ? பொண்ணு பார்க்க பேய் மாதிரி இருக்கு மீ, அசிங்கமாக இருக்கு, நல்லாவே இல்லை போ, எனக்கு புரியல. என்னடா இப்படி சொல்கிற? இந்த ஊர்லேயே இவங்க தான் நம்பர் 1 பணக்காரங்க தெரியுமா? ஓ அப்புறம் இந்த வட்டாரத்திலேயே இந்த பொண்ணு தாண்டா நிறைய படிச்சிருக்கு. அப்படியா? எவ்வளோ படிச்சிருக்கு? மாப்பிள்ளை என்ன அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க? இந்த ஆள் வார. இதுதான்ப்பா என் பொண்ணு, பார்த்துக்கோ, நல்லா மகாலட்சுமி மாதிரி இருப்பா. அம்மா மூதேவி மாதிரி இருவாம்மா, அமைதியா இருடா. இந்த வட்டாரத்துல என் பொண்ணு தான் அதிகமாக படிச்சிருக்கா. ஓ அப்படி எவ்வளோ அங்கிள் படிச்சிருக்காங்க? 3ஆம் கிளாஸுப்பா. இப்படி சொன்னோன்னே ஜங்குக்கு அப்படியே அவங்க அம்மாவை மறைக்கிறாங்க, அப்படி கீழே கொஞ்சிக்கிறாங்க. எதுக்குடா முறைக்கிற நீ? இல்லை எனக்கு புரியல. சொந்த பிள்ளைய அப்படி கண்ணெதிர்க்கவே பாலங்காட்டில் தலை பார்க்குற பத்தியா? நீ எல்லாம் தாயா? சொல்டி. சின்னடா வாய் நீளுது, அமைதியா இரு. நீ அசிங்கமா இருக்காமியாவா? ஐயோ அதையே சொல்லாதடா. இல்லை நீ சரிப்பட்டு வரமாட்டேன், இரு நானே ஸ்ட்ரைட்டாக பேசிக்கிறேன். டீ அமைதி இருடா. அதெல்லாம் வேணாம். இருமி நான் பேசிக்கிறேன். ஹலோ அங்கிள். என்னப்பா என் பொண்ணு கூட தனியாக பேசணுமா? ஐயா அதெல்லாம் இல்லை, நான் எங்கள் அம்மா கூட தனியாக பேசணும், நான் தனியாக கூப்பிட்டு போகிறேன். டீ என்னடா? பா நான் பேசணும்ப்பா அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மாவை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். அவள் இப்படி தான் பண்ணுவான் விளையாட்டுத்தனமா, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போகிறாங்க. என்னடா ஏன்டா மாடி கூட்டிகிட்டு வந்த? நீ என்ன மீ பண்ணுற? இல்லை எனக்கு புரியல. மா அவன் நல்லாவே இல்லைம்மா. டி என்னடா பழக்கம் இது? ஒருத்தவங்கள நேரில் பார்த்து நல்லா இல்லைன்னு இப்படியா சொல்கிறது? ஓம்மா நான் அப்படி சொல்லம்மா, அவள் எனக்கு செட் ஆக மாட்டாம்மா. ஃபேஸ் கட் பார்த்தியா? ஒரு ஸ்டைல் கூட தரலம்மா. டி கொரியா பொண்ணா சரி பண்ணிக்கலாம்டா எல்லாம். பொண்ணுவ எனக்கு புரியல அந்த பொண்ணை. டி இங்கே பாரு, உங்கள் அப்பா கூட்டிகிட்டு வந்துட்டாரு, ஆல்ரெடி எல்லாம் பேசி முடிச்சாச்சு. ஸ்டார்டிங் அப்படி தாண்டா இருக்கும், போக போக என்ன போக போக என்ன போக போக பழகிருண்டா. சரி சரி அம்மாவை முறைக்காத மீ. ஆனால் நீ ஏன் இப்படி பண்ணுறேன்னு எனக்கு தெரில மீ. புருஷனும் சேர்ந்து ஆடுறாள் அவன் கூட. ஸ்டேஷனில் எவ்வளோ ஒர்க் இருக்குது தெரியுமா? அதெல்லாம் விட்டு உன் கூட அந்த கிராமத்தில் உட்காந்துட்டு இருக்கேன். ஷோம்மா எனக்கு பிடிக்கலம்மா அந்த பொண்ணை. டேய் என்ன சொல்கிறாவன்? என்னவா அவருக்கு? போ உன் புருஷன் வந்துட்டான் பாரு, போய் சொல்லு. அமைதி வருடா, இது வந்து உன்னை பார்த்துக்கிறேன். எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. அவங்களுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. கரெக்டாக அவனோட மொபைல் வந்து ரிங் ஆகுது. எப்படின்னா 90s வந்து இந்த பட்டன் ஃபோன் தானே வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மொபைல் தான் அவன் எடுக்கிறான். எடுத்து ஆன் பண்ணுறான். சொல்கிறா என்ன? டேய் மச்சா என்னடா இதெல்லாம் செட் ஆயிடுச்சா? அடுத்து என்ன கல்யாணம் தானே, நான் வட்டா? டேய் மயிறு மூடுறா. என்ன மச்சான் என்ன ஆச்சு? டேய் ஐயோ அது ஏன்டா கேட்குற? அப்போ ஜேகே எல்லாத்தையும் சொல்கிறான். ஸோ ஏஜேவா சிரிச்சுட்டு, டே மச்சா உனக்கு நல்ல சான்ஸு, கொரியாவுக்கு ஓடி வந்துரு, அவள் தான் மச்சா. இங்கே இல்லாத பொண்ணுங்களாடா உனக்கு அழகா ஸ்டைலில் நான் பிடிச்சி கொடுக்குறேன். அழகு ஸ்டைலு அதெல்லாம் இல்லை மச்சான், அதையும் தாண்டி வேற ஒன்று எழுகணும். என்ன மச்சான் நீ அது இப்படி பேசுகிற? ஏண்டா கொரியாவில் இருக்கும் போது எத்தனை பொண்ணுங்களை பார்ப்ப? அதெல்லாம் சும்மா ஒரு 5 minutes அவள் தான், அதுக்கு மேலே எதுவும் தோணாது. ஆனால் எனக்கு வரவளை பற்றி எனக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அதெல்லாம் அவனுக்கு சொன்னால் புரியாது மச்சான். பார்த்து அந்த ஒரு செகண்டில் எனக்கு அவளை பிடிக்கணும். அந்த மாதிரி தான் நான் தேடிட்டுருக்கேன். அப்போது மெயின் கேட் வந்து ஓப்பன் ஆகுற சவுண்டு கேட்குது.
ஸோ ஜங்குக்கு அப்படியே ஃபோன் பேசிக்கிட்டே பார்க்குறான். அவன் மாடியில தானே நிற்பான். ஃபர்ஸ்ட் கேஷுவலாக தான் பார்ப்பான். அடுத்து அப்படியே அந்த நிமிஷம் அவனுக்கு என்னாச்சுன்னு தெரில, அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஆட்டோமேட்டிக்காக அவனோட லிப்ஸில் அப்படி ஒரு ஸ்மைல் வருது. ஏன்னா அங்கே வர்றது நீங்கள் தான். ஒரு ஹாஃப் சாரி கட்டி, ஸோ முடியெல்லாம் பின்னி முன்னாடி போட்டிருக்கீங்க. உங்கள் தலையில் அழகாக ஒரு ரோஸ், அதுவும் சைடில் வச்சுருக்கீங்க. ஒரு அழகான பொட்டு. அப்படியே நீங்கள் உங்கள் சைக்கிளை உருட்டிட்டு பால்டினோட உள்ளே என்ட்ரி ஆகுறீங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே உங்களே பார்த்துட்டு இருக்கான் வச்சுக்கன்னு எடுக்காம. வராக நதிக்கரை போறோம், ஒரே ஒரு பார்வை பார்த்தேன், புறாவே நில்லுன்னு சொன்னேன், கனாவாய் ஓடி மறைஞ்சேன். வராக நதிக்கரை போறோம், ஒரே ஒரு பார்வை பார்த்தேன், புறாவே நில்லுன்னு சொன்னேன், கனாவாய் ஓடி மறைஞ்சேன். கண்ணில் வரும் காட்சியெல்லாம் கண்மணிய உறுத்தும், காணாதவோ உருவம் கண்ணுக்குள்ளே நிற்கும். கண்ணில் வரும் காட்சியெல்லாம் கண்மணிய உறுத்தும், காணாதவோ உருவம் கண்ணுக்குள்ளே நிற்கும். அப்படியே சைக்கிளுக்கு ஸ்டாண்டெல்லாம் போட்டு உள்ள வரீங்க. ஏ சிட்டு வாப்பில்ல, என்னனே வாசல்ல இம்பிடி செருப்பு கிடக்கு? என்ன பனியார் வீட்டுல கிளவி செத்து போச்சா என்ன? அட நீ வேற பிள்ளை, உனக்கு விஷயமே தெரியாதா? விஷயமா? என்ன விஷயம்? அதுவா, பண்ணையார் பொண்ணுக்கு இன்னைக்கு நிச்சயம். என்ன பண்ணையார் பொண்ணுக்கா? நடப்பிக்கா? அட ஆமா பிள்ளை, மாப்பிள்ளை எங்க இருந்து வந்திருக்கா தெரியுமா? ஏதோ ஒரு நாடு சொன்னாங்களே, கொரியா. கொரியாலேருந்து வந்திருக்காராம் வெள்ளக்கார மாப்பிள்ளை. அத கருமேந்திரா, இது என்ன கால கொடுமையா இருக்கு? தினம் வீடு உங்க வீட்டுக்கு தான் வந்து பால் கொடுக்குறேன், இந்த சிட்டுக்கு தெரியாம அதுவும் கொரியா மாப்பிள்ள. வெள்ளைக்காரனை பிடிச்சிட்டாங்களாங்கோ. சும்மாவே 1க்கு 2 அளப்புவா. அதுவும் இந்த சிட்டுக்கு தெரியாம எப்படி இவனுங்க நிச்சயம் பண்றாங்கன்னு பாப்போம். இதா பிள்ளை போய் எதுவும் பண்ணிடாத, விவகாரம் ஆயிடும். விவகாரம் ஆனா நான் பாத்துக்கிறேன். பண்ணையார போய் 4 கேள்வி நறுக்குன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். இத புடிங்க. டே மச்சான், டே இருக்கியாடா? டே நான் அப்புறம் கூப்பிட்றேன்டா, வை. டே வைடா. அப்ப ஜங்குக்கு சிரிச்சுட்டே கீழே வரா. பனியாரே பனியாரே. அப்ப எல்லாருமே திரும்பி உங்களை தான் பாக்குறாங்க. அங்க இருக்கிற எல்லாருமே. நீங்க அங்க சேலையெல்லாம் மடிச்சு கட்டிட்டு தெனாவா நிக்கிறீங்க ஒரு காலை வச்சு. வாப்புல சிட்டு. வரவேற்பெல்லாம் இருக்கட்டும், என்ன நடக்குதுங்க? ஏன் பண்ணாரு? இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? உங்க வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் ஒரு ஒளிவு மறைவும் இருக்காது. இதை மட்டும் நல்லா ஒளிச்சு வச்சு காதும் பண்ற மாதிரி பண்றீங்க. இல்ல இந்த சிட்டு டெய்லி இங்க தானே வந்து முதல் பால் ஊத்திட்டு போறேன். நமக்குள்ள சொல்லாம இருந்தா அது எப்படி? அது பிள்ளை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் சொல்லலாம்னு நினைச்சோம். ஓ நீங்களே எல்லாம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க, அப்படித்தானே? என்ன பிள்ளை வந்தானே விளையாண்டுட்டு இருக்க? உள்ளவா. சும்மா இருங்கத்த. இந்தா உங்க பொண்ணு என் ஃப்ரெண்டு தானே. சிரிக்கிக்கு எங்க போச்சு அறிவு? ஓ வெள்ளைக்கார மாப்பிள்ளைனோடனே என்கிட்ட எதுவும் சொல்லாம இருக்காளா? ஐயோ அப்படிலாம் இல்ல பிள்ளை, நீ ஃபர்ஸ்ட் வா. நீங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே ஜங்குக்கு மேல இருந்து வந்திருப்பான். நீங்க ஜங்குக்க பாத்துருக்க மாட்டீங்க. ஸோ அவங்க கிட்ட நின்று ஸ்ட்ரைட்டா தான் பேசிட்டு இருப்பீங்க. இதோ மாப்பிள்ளையே வந்துட்டாரு பாரு. என்ன மாப்பிள்ள, பொண்ணை பிடிச்சிருக்கா? மா மா எனக்கு அவ்வளோ பிடிக்கல, இவ்வளோ பிடிச்சிருக்கு, கட்டி வைக்கிறியா? யார சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க திரும்புறீங்க. ஸோ ஜங்குக்கு உங்களை தான் பார்க்குறான். நீங்கள் அப்போ தான் அவனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க. என்ன மாப்பிள்ள, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? மா எனக்கு அவ்வளோதாம்மா பிடிச்சிருக்கு. டீ சின்னடா பேசிகிட்டு இருக்கேன். ஏய் உன்னதான்டி. என்னையா பிடிச்சிருக்கு, கட்டிக்கிறியா? நல்லா பார்த்துப்பேன். கட்டிக்கிறியாடி? அது பண்ண வர. ஏய் எங்கடி போற? மா போறாமா, வாமா. டேய் என்னடா பண்ற? ஜங்குக் பா போறப்பா. அவ வீடு கூட தெரியாது, இந்த கிராமத்துல எங்க போய் தேடுவீங்க? பா நான் இப்ப காருக்கு போறேன், வரோன்னா வாங்க. மாப்பிள்ள நாங்க இன்னும் பேசி முடிக்கல. யோ போயா, உன் பொண்ணா எனக்கு புரியல. போ, எங்க குடும்பத்துக்கு இதுதான் மரியாதையா? ஆமா பெரிய இத்து போன குடும்பம். யோ சட்டி தலையா, உன் பொண்ணுக்கு போலீஸ்காரன் எல்லாம் செட் ஆக மாட்டான். ஏதாவது போஸ்ட்மேனா பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. மா வாமா. மன்னிச்சிருங்க, நான் அப்புறமா வந்து சாரி கேட்டுக்கிறேன். மன்னிச்சிருங்க.
எங்கடி போறான் தெரியலங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் கார் எடுக்கிறாங்க. நீங்க இப்பதான் உங்க சைக்கிள் ஸ்டாண்டை எடுத்துட்டு வேகமா ஓட்டி போய்கிட்டு இருக்கீங்க. ஸோ பின்னாடி திரும்பி பாக்குறீங்க, ஜங்குக்கோட கார் உங்க பின்னாடி தான் வந்துட்டு இருக்கு. யாரு யாருன்னே தெரியல, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ஐயோ பின்னாடியே துரத்துறாங்க. ஏய் நில்றி, எங்கடி போற? நீ எப்படி போறா பத்தியா? அது என்னங்க முறைக்காதீங்க. டேய் அமைதியா வாடா. ஏய் இருடி, எங்கடி போற? ஐயோ யாரு? ஐயோ போச்சு. சிட்டு சிட்டா பாருடி, வந்துட்டே இருக்கானுங்க. நல்ல வேலை ஊரிலே தாண்டிட்டு நம்ம ஊருக்குள்ள போயிட்டு இருக்கோம். ஐயோ நீ காரை விட வேகமா ஓட்டுறான். ஐயோ நான் அழகா இருக்கல்ல. டே அமைதியா இருட்டோம், உங்க அப்பா முறைக்கிறாரு. என்ன சொல்லணுடி, பிள்ளைய பெக சொன்னா இதே கிடையாது. இவனுங்கெல்லாம் பேருக்கு தான் போலீஸ்காரன். ஐயோ பின்னாடியே வராங்க. நல்ல வேலை வீடு வந்துடுச்சு. சைக்கிள போடுறீ சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சைக்கிளை தூக்கி போட்டு வேகமா உள்ள வர்றீங்க. அப்பா அப்பா, என்னம்மா என்னாச்சு? சிட்டு எப்படி மூச்சு வாங்கிட்டு ஓடிடுவார? என்னாச்சு? அப்பா அப்பா அது வந்து இப்போ ஜங்குக்கோட அம்மா அப்பாலாம் உள்ளே வராங்க. ஸோ நீங்கள் அவங்க அப்பா பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறீங்க. என்னம்மா என்ன சிட்டு என்ன ஆச்சு? யார் இவங்களாம்? அங்கெல்லாம் அதை நான் சொல்கிறேன். அது உங்கள் பொண்ணை பிடிச்சிருக்கு, கட்டிக்கிறியான்னு கேட்டேன், ஓடி வந்துட்டா. என்ன தம்பி, உங்களை பார்க்க வெளியூர் மாதிரி இருக்கு, ஆனால் நீங்கள் எப்படி தமிழ் பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியலை. என் பொண்ணை பிடிச்சிருக்கா உங்களுக்கு? என்ன தம்பி இது பொசுக்குன்னு இப்படி வந்து கேட்குறீங்க? இது தப்புன்னு உங்களுக்கு தெரியலையா? அங்கே என்ன தெரில. அங்கே ஆக்சுவலாக இருடா இப்படியாடா பேசுறது? பேச தெரியுதா குழந்தை மாதிரி? அதான் எனக்கு தெரிலன்னு தெரியுதுல, நீ எடுத்து விடுமே. இவ்வளோ தூரம் வந்துடுவோம் கஷ்டப்பட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ அவ கூட நான் பேசணும். அமைதியாக இருடா, என் மானத்தை வாங்காது. எங்கே போனாலும் இங்கே பாருங்க, நான் அப்படிதான் டப்புன்னு பேசிடுவான். நான் சொல்கிறேன், நாங்கள் பண்ணையார் வீட்டில் தான் பொண்ணு கேட்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜங்குக்கோட அம்மா எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ இப்போ தான் உங்கள் அப்பாவுக்கு ஓரளவு நம்பிக்கையாக இருக்குது. ஓ அப்படியா? இங்கே பாருங்க, எங்கள் பையன்னு சொல்லலாம், உண்மையிலே ரொம்ப நல்ல பையன். என் பையன் என்கிட்ட அடம்பிடிச்சு கேட்டது அவனுக்கு பிடிச்ச போலீஸ் வேலை. அதில் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆவான்னு நானே எதிர்பார்க்கல. ரெண்டாவதா உங்கள் பொண்ணை பார்த்தோன்னே பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கான். ஒரு வேலையில் போலீஸாக எவ்வளோ பொறுப்பாக இருக்கானோ அதை விட உங்கள் பொண்ணுக்கு நல்ல புருஷனாக இருப்பான்னு நான் நினைக்கிறேன். நம்பி அனுப்புங்க, எங்கள் பொண்ணு மாதிரி பார்த்துக்குறோம். என்ன மீ, உன் புருஷனுங்க என் மேலே தண்ணி ஆகிற போல? டீ அமைதியாக இருடா. அப்போ நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு பின்னாடி இருந்து அப்படியே உங்கள் ஐஸை மட்டும் வெளியே நீட்டி பார்க்குறீங்க. ஸோ ஜங்குக் பார்க்குறான், அவனுக்கு அந்த 2 ஐஸ் மட்டும்தான் தெரியுது. பார்த்தோன்னே என்ன வெறு கண்ணடிக்கிறாரு, கொஞ்சம் குறும்பாக தான் இருப்பார் போல. அண்ணா சிட்டளவு கிடையாது, அழகாக தான் இருக்காரு. ஐயோ சிட்டு, உனக்காடி இப்படிப்பட்ட புருஷன்? ஐயோ நம்பவே முடியல. ஜங்குக்கோட அம்மா அப்பா எல்லாருமே ஒரு வழியாக பேசி உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க அப்பா அம்மாவுக்கு நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ சார், எனக்கு இப்போ எவ்வளோ நிம்மதியாக இருக்குது தெரியுமா? என் பொண்ணு ஒரு நல்ல இடத்துக்கு போக போகிறா. இதுக்கு மேலே எங்களுக்கு வேற என்ன வேணும்? நாங்கள் நினச்சோம் இந்த கிராமத்துக்குள்ளேயே என் பொண்ணோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடும்னு. ஆனால் நீங்கள் சொல்லும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் என்ன, இப்பயே எல்லாத்தையும் பேசி முடிச்சுக்கலாமே. எல்லாத்துக்கும் ஒரு கால நேரம்லாம் இருக்குல்ல. என்னங்க, நாளைக்கு நல்ல நாள், நாளைக்கே பேசி முடிச்சிடலாம். அப்புறம் என்ன, நாளைக்கு கல்யாணத்தை பற்றி பேசிடலாம்ல? தாராளமாக பேசிடலாம். ரொம்ப சந்தோஷங்க, அப்போ நான் வரேன். சந்தோஷமாக போயிட்டு வாங்க, நாங்களும் சந்தோஷமாக இருக்கோம். ரொம்ப நல்லது, வாடா. சந்தோஷமா? காருக்கு வாங்க. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டோம், புருஷன் என்ன முறைக்கிறான். டீ அமைதியாக வாடா. இப்போ எல்லாருமே கிளம்பி வெளியே போகிறாங்க. என்ன போகிறாங்க? அப்பா நான் வரேன். என்ன இந்த பிள்ளை எங்கே போகிறேன்? வரேன்ப்பா, ஒரு நிமிஷம் இரு. இந்தாங்க, எங்க நில்லுங்க போலீஸ்காரே.
இந்த போலீஸ்காரன். ம் அப்போ ஜங்குக்கும் அப்படியே திரும்பி பார்க்குறான். நீங்கள் உங்கள் தாவணியை பிடிச்சிட்டு வேகமாக ஓடி வரீங்க. ஜங்குக்கு சிரிச்சிட்டு, இங்கே 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 நில்லுங்க நில்லுங்க அம்மா, இப்போ நான் வரேன். அப்போ ஜங்குக்கும் உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறான். நீங்கள் மூச்சு வாங்கிட்டே, என்ன போலீஸ்காரே கூப்பிட நிற்காம நீ வாட்டில் போயிட்டே இருக்க. ஏய் என்னாடி, எதுக்கு இப்படி ஓடி வர? உங்கள் அப்பா பின்னாடி அப்படியே போய் ஒளிஞ்சுக்கிட்டு தானே. கூப்பிட நிற்காம எப்படி போகிற சைக்கிளில்? இப்போ என்ன தைரியம் வந்துடுச்சா? பின்ன நீங்கள் பாட்டில் எல்லாருக்கும் முன்னாடி பிடிச்சிருக்குன்னு பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க. எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அதான் கொஞ்சம் பதறிட்டேன், மித்தப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஓ நல்லா பேசுகிறடி. என்ன இப்போ கேட்குறேன், பிடிச்சிருக்கா, கட்டிக்கிறியா? அது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பாவுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சின்ன வயசுலேருந்து ஒரே பொண்ணு தான் அம்மா அப்பாவுக்கு. அதனால அவங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். இப்போ உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க. அப்போ நான் பண்ணி தானே ஆகணும். ஓ நான் வந்து கேட்டு உங்கள் அம்மா அப்பா ஓகே சொன்னனால தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிற, இல்லைன்னா பண்ணிக்க மாட்டேன். அது சரி. அப்புறம் உண்மையாகவே உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஏன் உனக்கு ஏன் அந்த டவுட்டு? இல்லை, பார்த்து 10 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே என் வீடு வரைக்கும் துரத்திட்டு வந்து பொண்ணை கேட்டுட்டீங்க. அதான் கேட்குறேன். நீங்கள் அழகாக இருக்கீங்க. அப்புறம் ஏதோ ஒரு நாடு சொன்னீங்களே, என்னது? கொரியா? அங்கே தான் அங்கேருந்து வந்திருக்கீங்க. உங்களுக்கு போய் எப்படி என்ன தெரிலையே. நான் வேணா நாளைக்கு உன் வீட்டுக்கு வருவேன்ல, அப்போ சொல்லிட்டா? சரிதான், சரி அப்போ நான் வரேன். நில்றி. என்ன? நான் நினச்சேன் ரொம்ப அமைதியான பொண்ணுன்னு, இப்போதான் தெரியுதுடி, நல்லா முருகுற. சரி உன் பேர் சொல்லிட்டு போ. ஏன் பேரா? பேர் தெரியாமையா 10 கிலோமீட்டர் துரத்திட்டு வந்தீங்க? அது சரி சொல்லு, என்ன உன் பேர் என்ன? நான் சொல்ல மாட்டேன்ப்பா. சொல்லிட்டு போடி. இந்த ஊரில் எங்கள் அப்பா பேரை சொல்லி கேட்டு பாருங்க, எல்லாருக்குமே என் பேர் தெரியும். எனக்கு அப்பெல்லாம் வேணாம், உன் வாயில சொல்லணும் உன் பேரை. அப்படியா? அப்போது நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வருவீங்கல்ல, அப்போ கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வரேன், என்ன போயிட்டாரே போலீஸ்காரே. போயிட்டா. ஐயோ கொல்றாளே. ஐயோ கடவுளே, நெருகடா போலீஸ்காரே. இதுவும் நல்லா தான் இருக்கு. அழகா தாண்டி கூப்பிடுறேன், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து அப்படி கிளம்பிடுறான். இப்போ அப்படியே அடுத்த நாள் காமிக்கிறாங்க. நீங்கள் உங்கள் ரூமில் உட்காந்துருக்கீங்க, உங்களை சுற்றி ஃபுல்லாக 2-3 பொண்ணுங்க அப்படியே உட்காந்துருக்காங்க. புள்ள சிட்டு, என்னடி உண்மையாவா? அவராவா வந்து உன்னை பொண்ணு கேட்டாரு? அட ஆமா, நீ ஏன்டி இப்படி கேட்குற? ஏன் நான் அழகா இல்லையா? அவரா வந்து தான் பொண்ணு கேட்டாரு தெரியுமா? கிடைக்கும் பண்ணையார் பொண்ணு, அந்த அழப்பி அவ்வளோ வேணான்னு சொல்லிட்டு என்ன கட்டிக்கிறியான்னு எல்லாருக்கும் முன்னாடி கேட்டாரு. எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஐயோ அங்கேயே நான் அப்படி சித்துட்டேன். எப்படி இருந்தார் தெரியுமா? நல்லா சிக்க செவேன்னு அழகா இருந்தாரு, சரியான ஹைட்டு, போலீஸ் இல்ல, அப்படி இருந்தாரு கெத்தா. அதுவும் அவர் கண்ணு குட்டியா அப்படி இருந்துச்சு. அவர் நார்மலா பார்த்தாலே முறைக்கிற மாதிரி இருந்தாரு. ஐயோ அந்த புருவம், அந்த உதடு, அவ்வளோ தாண்டி மொத்தமா செத்துட்டேன். பண்ணையார் இருக்காரு, பண்ணையார் ஒய்ஃப் இருக்காரு, அந்த அழப்பி இருக்கா, அவங்க அம்மா இருக்காங்க, அவங்க அப்பா இருக்காங்க, ஏன் கிராமத்துல கூட 2-3 பேர் இருந்தாங்க. எல்லாருக்கும் முன்னாடி என் கண்ணை பார்த்து எனக்கு பிடிச்சிருக்குடி, கட்டிக்கிறியா அப்படின்ட்டாரு. ஐயோ அந்த குரலை கேட்டு திரும்பினேன் பாரு, உண்மையிலே இந்த உலகத்திலே இல்லை. அப்படியா? இந்த பிள்ளை நாங்கள் போயிட்டு வரோம். எங்கடி போறீங்க? ஓடி போயிட்டாளுங்க. நீங்க எப்போ வந்தீங்க? ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி. 10 நிமிஷத்துக்கு முன்னாடியா? அப்போ உங்க அம்மா அப்பா எல்லாரும் வந்துட்டாங்களே, கீழே தான் இருக்காங்க. அங்கிள்கிட்ட போய் கேட்டேன், எங்க அங்கிள் என் பொண்டாட்டியை காணோன்னு. ரூம்ல இருக்கேன்னு சொன்னாங்க. வந்து பார்த்தா அதெல்லாம் இல்லை, ஒன்றும் இல்லை.
அம், நான் சொன்னதெல்லாம் கேட்டிங்களா என்ன? ஆமா, கேட்டேன். ஏன்டி அவ்வளோ பிடிச்சிருக்கா என்ன என்னைய? எங்கள் அண்ணன் பார்த்தே மயங்கிட்டியாமே? அப்படியா? இந்த கண்ணை பார்த்தா? ஆ அதெல்லாம் இல்லையே. நான் சும்மா பொழுது போலன்னு பேசிட்டு இருந்தேன், அவ்வளோதான். சரிடி, நான் நம்பிட்டேன், போதுமா? நம்மளா நம்புங்க, நம்ம மாட்டினா போங்க. போலீஸ்காரனா துருவி துருவி தான் கேட்பீங்களோ கேள்வியெல்லாம்? சரி, என்ன எங்கள் அப்பா ஏதாவது சாப்பிட கொடுத்தாரா? எங்கள் அப்பாவும் அம்மாவும் வந்தோடனே வாங்க மாப்பிள்ள சாப்பிட்லான்னு சொல்லி ஏதாவது தந்துருப்பாங்களே. என்ன சாப்பிட்டு தான் வந்தீங்களா? காஃபி கொடுத்தாங்க. அதுவும் அந்த இது என்னது, அந்த டம்ளர்லேயே செம்மையா இருக்குடி. பின்ன இருக்காதா? சிட்டு கலக்கிற பால்னா சும்மாவா? இது வரைக்கும் பாலில் ஒத்தப்பட்டு தண்ணி கூட கலந்ததில்லை தெரியுமா? மற்றவர்களும் விற்கிறாளுகளே பால்னு சொல்லிட்டு மொட்டை தண்ணியா. ஓ போலீஸ்காரே, நம்ம பேசலாமா? பேசலாமே. பெரியவாரு பேசலாம். இங்க இல்ல, வாரங்கடி. வெளில போலாமா? என்ன வெளிலவா? இப்ப எப்படி போறது? எல்லாம் உட்காந்துருக்காங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் வாங்க. எங்க கூட்டு போற? அப்ப நீங்க அவன் கைய பிடிச்சி கீழே கூட்டிட்டு போறீங்க. உங்க அப்பா அம்மா அப்புறம் ஜங்குக்கோட அப்பா அம்மா எல்லாம் பாக்குறாங்க. எங்கம்மா பிடிச்சி இழுத்துட்டு போற? எங்க போற? அப்பா, உங்க வருங்கால மாப்பிள்ளைக்கு நம்ம கிராமத்துல சுத்தி காமிக்க வேணாமா? நான் போய் காமிச்சிட்டு வரேன். அத்தை மாமா, நான் கூட்டிட்டு போறேன் உங்க பையனை. நீங்க கவலைப்படாதீங்க. கூட்டிட்டு போன மாதிரியே பத்திரமா கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட விட்டுருவேன். சரியா? சரிம்மா, தாராளமா கூட்டிட்டு போ. போதுமா? போலாமா? வாங்க வாங்க வாங்க, போலாம் போலாம். இருடி. அப்பாடா, வெளியே வந்தாச்சு. நீங்க வாங்க, எங்க ஊர்லாம் உங்களுக்கு சுத்தி காமிக்கிறேன். ஏச்சிட்டு நல்றி, பாருடா, போலீஸ்காரருக்கு அதுக்குள்ள என் பேர்லாம் தெரிஞ்சிருச்சு. எங்க துப்பு தொலைக்குனீங்க? ஐயோ, இதை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் பாரு. அதான் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசிட்டு இருந்தேன்ல, அப்படியே கண்டுபிடிச்சிட்டேன். அது என்ன சிட்டு? அழகா இருக்குடி பேரு. அழகா இருக்குல்ல, அதான் வச்சிருக்காங்க. யார் வச்சா? வேற யாரு? எங்க அப்பா தான். சின்ன வயசுல பிறந்தோடனே துரு துருன்னு அங்கிட்டு இங்கிட்டு பறந்துட்டே இருப்பேனா, அதான் எங்க அப்பா எனக்கு சிட்டுன்னு வச்சிட்டாரு தெரியுமா? சரி வாங்க. எங்க? இங்க வாங்க. அங்க பாருங்க. ஏய், அழகா இருக்குடி. இதெல்லாம் எங்க நிலம்தான். என்ன உங்க நிலமா? ஆமா. ஓ, இதுவாரையா தனி பிஸ்னஸ்? ஆமா, அப்பாதான் எல்லாத்தையும் பாத்துக்கிறாரு. இந்த நிலத்தெல்லாம் வித்துதான் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு. ஏய், உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு படி மண்ணு கூட வேணாண்டி. அப்புறம் உங்க அப்பா சேர்த்து வச்சிருக்க நகை சொத்து எதுவுமே வேணாம். எனக்கு நீ மட்டும் போதும். நீ மட்டும் என் கூட வா பொண்டாட்டியா, அது போதும். போலீஸ்காரே, நான் தெரியாம தான் கேட்குறேன். உண்மையிலேயே உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா என்ன? ஏன் இப்படி கேக்குறா? இல்ல, நீங்க பார்க்க செம்ம அழகா இருக்கீங்க. நல்லா படிச்சவரு, அப்புறம் போலீஸா வேற இருக்கீங்க. அதுவும் இங்கேயா, கொரியால இருந்து வந்திருக்கீங்க. நீங்க நல்லா கலரா ரொம்ப அழகா இருக்கீங்க. போய் இந்த இடத்துல, அதுவும் என்ன போய்? போலீஸ்காரே, நான் சொல்லட்டா? இப்பவும் டயம் இருக்கு. நேரம் எங்க அப்பாட்ட போய் சொல்லுங்க, எனக்கு இந்த பொண்ணெல்லாம் சரி வராது, நான் எனக்கு ஏத்த மாதிரி பொண்ணை பாத்துக்கிறேன்னு சொல்லுங்க. அதுதான் கரெக்டா இருக்கும். ஏய் லூசு, என்ன நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க நடந்து போயிட்டே இருக்கீங்க. போலீஸ்காரே நில்லுங்க. என்ன? ஏய், என்ன பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க? இங்க பாடி, ஒன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். என்ன மாதிரி பொண்ணெல்லாம் யாருக்காச்சும் பிடிக்குமா? அதுவும் இங்க பாருங்க, என் கலரை பாருங்க, உங்க கலரை பாருங்க, அது மட்டும் இல்லாம உங்க ட்ரெஸ்ஸை பாருங்க, என் ட்ரெஸ்ஸை பாருங்க. ஏதாச்சும் ஒரு பொருத்தம் இருக்கா? எப்படி போலீஸ்காரே நீ மட்டும் இப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்ற? ஏன்டி, என் சிட்டுக்கு என்ன குறை? அழகா இருக்கா, அப்படியே மாம்பழம் மாதிரி. அதுவும் இந்த தாவணி செம்ம அழகா இருக்குடி. அதுவும் இந்த இடுப்பு, ஐயோ, அதுல வேற ஹிப் செயின் போட்டுருக்க. உன்னை என்னடி சரியான கட்டையா இருக்க. இங்க பாருங்க போலீஸ்காரே, நீ தப்பா பாக்குற. நீ ஃபர்ஸ்ட் தள்ளிப்போ. திருடனை பிடிக்கும் போது கூட இப்படி பார்க்க மாட்ட போல. ஏய் நெல்றி, ஏன் இப்ப சுரிட்டு போற? பொண்டாட்டி தானே. இங்கடா இன்னும் தாலி காட்டினாதான் பொண்டாட்டி. தெரியும்ல. ஏய், நான் என்னைக்கு உன்னை பார்த்தேனோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன், நீ தான் என் பொண்டாட்டின்னு. போடி. போலீஸ்காரே, உனக்கு ஒன்று தெரியுமா? எனக்கு மாமா பசங்க நிறைய பேரு.
நான் கூட நினச்சேன் அவங்கள யாரையாச்சும் தான் எங்கள் அப்பா என்னை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைப்பாருன்னு. ஆனால் அதெல்லாம் இப்போ இல்லைல்ல. பரவாயில்ல, எனக்கும் கொஞ்சம் நல்லதெல்லாம் நடக்குது தான். அப்படியா? அவங்களாம் எங்க? அவங்களாம் பக்கத்து பக்கத்து கிராமத்தில் இருப்பாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? முன்னாடி அவனுங்க யாரையுமே எனக்கு பிடிக்காது. அப்போ என்ன பிடிக்குமா? உன்னை பிடிக்கும். பிடிக்குமா? என்ன பண்ணுற போலீஸ்காரே, கைவிடு. இங்கே பாரு, இதெல்லாம் இங்கே தப்பு. ஓ நாடுன்னு நினச்சிக்கிட்டியா? இங்கே கைப்பிடிச்சி பேசினாலே தப்பு தப்பாக பேசுவாங்க. பேசுனா பேசட்டும், ஏன் மொட்டாண்டி தானே கைப்பிடிக்கிறேன். சொல்றி, என்ன எப்படி என்ன பிடிச்சிச்சு? அழகா இருக்கேனா? நீ அழகா இருக்கதான், அதுக்காண்டிலாம் உன்னை பிடிக்கல. உன் மனசு தான். என்ன மாதிரி பொண்ணையும் உனக்கு பிடிச்சி நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்து நிற்கிறல்ல, அப்போவே உன் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதான். என்ன மாதிரி பொண்ணுன்னா புரியல. இங்கே பாடி, ஒவ்வொருத்தவங்க கண்ணுக்கு ஒவ்வொன்றும் அழகாக இருக்கும். உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனே அப்படியே பக்குன்னு பிடிச்சிச்சு. வாழ்ந்தா இந்த சிட்டுவோட தான் வாழணும்னு நினச்சிட்டேன். சிட்டு என்ன? தரலடி, உன் பேரை கூப்பிடும் போது நல்லா இருக்கு, ஒரு மாதிரி யூனிக்கா. சிட்டு அப்படின்னாவா? ஐயோ, சரி, நீ படிச்சிருக்கியா? ஆக்சுவலாக கேட்கக்கூடாதுன்னு தான், ஆனால் கேட்கணும்ல. எப்படியோ நமக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாதுல்ல. 10 வரைக்கும் படித்தேன். அப்புறம் அப்பா படிக்கலாம், போக வேணான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இந்த பால் வியாபாரம் தான். ஆனால் எங்கள் ஊருக்கு வர புக்கு நாவல்லாம் நான் தான் படிப்பேன் தெரியுமா? சில கதை கூட எழுதியிருக்கேன். ஓ, சூப்பர் டி. அப்போ படிக்க வச்சா படிப்பியா? நிஜமாவா? நீ என்ன படிக்க வைக்கிறியா? ஆமாம், நான் படிக்க வைக்கிறேன். படிப்பியா? ஆனால் இந்த வயசில் என்ன வயசாகுது? பாரு, படிக்கிறதுக்கு வயசுலாம் முக்கியம். படிக்க வச்சா நீ படிப்பியா? படிக்கிறேன் போலீஸ்காரே. ஏய், என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ஏய் சிட்டு, என்ன அழுவுறியா? இல்லை. ஏய், இங்கே பாரு சிட்டு, இங்கே பாருடி. என்னாச்சு? என்னாச்சு என் சிட்டுக்கு? இவ்வளோ நேரம் ஸ்ட்ராங்காக பேசிகிட்டு இருந்தாலே சிரிச்சு இப்போ என்னாச்சு? இல்லை, என் வாழ்க்கை இந்த கிராமத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும்னு நினச்சேன். எனக்கு தெரியல கடவுள் ஏன் இவ்வளோ பெரிய சந்தோஷத்தை எப்படி கொடுத்துருக்காருன்னு. அது உங்கள் மூலியமா. அது உங்களை இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு மாமா. அது சரி, போகலாம் வாங்க. நல்ல நான் என்ன சொன்னேன் இப்போ? என்ன சொன்னேன்? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். இல்லை, அதுவும் முன்னாடி. சாரி, அது அடுத்து என்னமோ சொன்னீங்க. என்னடி சொன்னேன்? அது நான் என்ன சொன்னேன்? ஒன்றும் சொல்லலையே. வாங்க, ஊரில் சுற்றி காமிக்கிறேன். சிட்டு சொல்றி, அழகா இருந்துச்சு. சொல்லு, ஒன் டைம் சொல்லு. மாமா நல்லா இருக்குடி. நீ போலீஸ்காரேன்னு கூப்பிட்றத விட மாமான்னு கூப்பிடு, அது இன்னும் அழகா இருக்கு. என் பேரோட ஒன் டைம் சேர்த்து. அடா ஆமாம், இவ்வளோ பழியாச்சு. உங்கள் பேர் என்ன? அடி பாவிச்சிட்டு, என் பேரு கூட தெரில உனக்கு. பார்த்தியா, நான் கூட உன் பேரை கண்டுபிடிச்சிட்டேன், நீ இன்னும் கண்டுபிடிக்கல. சரி சரி போலீஸ்காரே, கோவப்படாதீங்க. சரி, உங்கள் பேர் சொல்லுங்க. ஜங்குக். ஜான் ஜங்குக். ஜங்குக் டி. ஜங்குக். இல்லை, எனக்கு புரியலை. கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்கிறீங்களா? உண்மையிலேயும் இதுதான் உங்கள் பேரா? இல்லை, இந்த பாரின்காரனுங்க பேர் வச்சாலே இப்படித்தான், கொசன்னு வாயிலே வர மாட்டேங்குது. என்ன? ஜங்குக் டி. ஜங்குக்கு. ஜங்குக்கு இல்லடி, ஜங்குக் சொல்லு. ஜங்குக்கு. சரி விடு, என்ன ஜேகேனே கூப்பிடு, ஓகேவா? ஜேகேவா? இது நல்லாவே இல்லை. நான் ஜங்குக்குன்னே கூப்பிட்டுக்கிறேன், அது நல்லா இருக்கு. ஜங்குக்கு மாமா. சரிடி சிட்டு, நீ என்ன தோணுதோ கூப்பிடு. சரியா? ஆனால் அந்த மாமா மட்டும் விட்டுறாரு என்ன, அது அழகா இருக்கு. ஜங்குக்கு மாமா. என்னடி? என்ன பேர் அழகா இருக்கா?
ஒன்றும் இல்லை. என் மாமா பேர் நல்லா ஸ்டைலாக அப்படி இருக்கு. ஐயோ மாமா, உன் பேர் நல்லா இருக்கு, என் பேர் பாரு சிட்டு, நல்லாவே இல்லை. ஏய் பொடி, அழகான பேர், அப்படிலாம் சொல்லக்கூடாது என்ன. எனக்கு சிட்டு சிட்டுன்னு கூப்பிட்றது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? பிடிச்சிருக்கா? என்ன பிடிச்சிருக்கா இல்லை என் பேரை பிடிச்சிருக்கா? ரெண்டுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு மேலே இனி ரெண்டுமே எனக்கு தான் நினைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. போ மாமா. மாமா மாமா மாமா, அங்கே பாரு அங்கே பாரு. என்னாடி? மாங்காய் செம்மையாக இருக்கும். மாமா மாமா அடிச்சு கொடு மாமா. ஏய் எப்படி? இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஐயோ என்ன மாமா நீ எங்கள் ஊருக்கு வந்திருக்க? இங்கே வந்து ஒரு வாரம் இருக்குமா? அதுக்குள்ளே இதெல்லாம் கற்றுருப்பேன்னு நினச்சேன். சரி தள்ளு, நான் பார்த்துக்கிறேன். ஏய் என்னடி பண்ணுற? கையில் பற்ற போகுது, இவ்வளோ பெரிய கம்பி எதுக்கு? அடா விட்டு மாமா. ஸ்கூல் படிக்கும் போது நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இப்படிதான் திருட்டு மாங்க அடிப்போம் தெரியுமா? அங்கே இருக்கிற தாத்தா அப்படிங்கிற கம்பை வச்சு துரத்துவார். ஆனால் அவர் இப்போ இல்லை, இருந்தாலும் அந்த ஞாபகம் அப்படியே இருக்கு. இரு நான் உனக்கு அடிச்சு தரேன். பார்த்துடி. எப்படி விழுந்துருச்சு கொத்தா? அதெல்லாம் அப்படிதான், சிட்டு அடிச்சு விழாம இருக்குமா? வா 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 பொறுக்கலாம். என்ன பொறுக்கலாமா? சரி எடுத்து கொடு. மாமா சாப்பிடு. என்னடி? நான் இதெல்லாம் சாப்பிட்டதே இல்லை. சாப்பிட்டதே இல்லையா? செம்ம டேஸ்டா இருக்கும். ஐயோ இது இப்படி சாப்பிட்றத விட உப்பு மிளகாய் பொடி எல்லாம் சேர்த்து அப்படியே சாப்பிடும்போது அப்படி இருக்கும் மாமா. எச்சு ஊறுதுடி, உதட்ட அப்படி பண்ணாத. என்ன? இல்லை ஒன்றும் இல்லை, சாப்பிட்லாமா? சாப்பிடு. என்னடி பண்ணுற? எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குல்ல? சாப்பிட்டேன் மாமா. அதை கொடு மாமா. நான் சாப்பிட்டது பரவாயில்லடி, இப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என்னடி ஒரு மாதிரி புளிக்குது? மாங்கானா புளிக்க தான் செய்யும். சாப்பிடு சாப்பிடு. எப்படி முழுங்கிடவா? அதுக்குள்ளே முழுங்குற? இப்படி சப்பு கொட்டி சாப்பிடு மாமா. எப்படி? எப்படியா? நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? டேஸ்ட்டாக இருக்குடி. செம்மையாக இருக்கு. நான் சொன்னல நல்லா இருக்குன்னு. சா அந்த உப்பு மிளகா அது நம்ம அப்புறமா ட்ரை பண்ணலாம். மாமா இரு இரு இரு. என்னடி நெல்லிக்கா? இது தெரியும், நான் பார்த்துருக்கேன். ஆனால் சாப்பிடு, வாய்க்குள்ளே போடு. என்னடி அதுக்கு மேலே புளியுது? ஆனால் டேஸ்ட்டாக இருக்குடி. நல்லா இருக்குல்ல? மாமா இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் லவா பழம் இருக்கும், அது சாப்பிட்லாம். செம்மையாக இருக்கும். உதட்டுக்கு அப்படியே லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி இருக்கும். வா மாமா. இருடி வர. வா மாமா. நீங்களும் லவா பழம்லாம் பறிச்சு ஜங்கு கிட்ட தரீங்க. ஜங்கு அதை பார்த்துட்டு செம்மையா இருக்கு மாமா. என் உதட்ட பாரு எப்படி இருக்கு? நல்லா செவந்திருக்கா? என்ன மாமா பார்த்துட்டே இருக்க? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சிட்டு. மாமா மாமா என்ன பண்ற? மாமா யாராச்சும் வந்துருவாங்க. என்ன பண்ற? தள்ளு. யார் வந்தா என்ன? அழகா இருக்குடி. ஒன்னே ஒன்று. மாமா வேணாம், இங்கே பாரு மாமா, யாராச்சும் வந்துருவாங்க. நம்ம வேற வெட்ட வெளியில இருக்கோம் மாமா. யார் வந்தா என்னடி? ஒரே ஒரு அம்மா. இப்போ நீ என்னால் தப்பிக்கவே முடியாது. முதடுப்பாக எப்படி இருக்கு தெரியுமா? அப்படியே பிடிச்சி கவ்வனம் போல இருக்குடி. ஒன்னே ஒன்று. மாமா வேணாம் வராத. மாமா வேணாம் வராத. வருவண்டி. ஒன்னே ஒன்று. மாமா மாமா. அட அங்கே யாருப்பா? என்ன பண்ணுறீங்க மரத்துக்கு கீழே நின்று? வாடி ஓடிடலாம். வாடி. நல்ல வேலை தப்பிச்சிட்டோம்ல. மாமா இதுக்கு தான் சொன்னேன் வேண்டாம் வேண்டான்னு. ஆனால் நீ சரியான திருட்டு பையனாக இருக்க. பார்த்துருந்தாங்க அவ்வளோதான். நான் நடிகர்ல அந்த கடையை வந்து கெடுத்து விடுவான்னு சொல்லி. ஐயோ நல்ல சீனை. எனக்கு நல்ல சீனாக இருக்கும். சிட்டு. மாமா. என்னாடி எப்பவும் கேட்குறேன், உனக்கு நான் சரியா மாமா? ஓ இங்கே வா.
ஏய் சிவா. ம் ம், எனக்கு நீ மட்டும்தாண்டி சரி. ம் சிட்டு அழகி, ஐ லவ் யூ டி. மாமா என்ன சொன்ன? ஐ லவ் யூ டி சிட்டு அப்படின்னு சொன்னேன். ஐ லவ் யூ மாமா. ஐயோ அழகு. ம்ம். சரி அப்புறம் என்ன கல்யாணம்? ம் மாமா பயப்படக்கூடாது. நான் இருக்கேன்ல. ம் அப்படின்னு சொல்லி அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்போ அப்படியே மேரேஜ். இப்போ ஃபைனலாக உங்கள் 2 பேருக்கும் அழகாக மேரேஜ்லாம் முடியுது. ஸோ ஜங்குக்கு ஒன்று மாதிரி யூனிக்காக இருக்குது அந்த கிராமத்து ஸ்டைல் மேரேஜெல்லாம். இப்போ ஜங்குக் ஒரு சின்ன கூரை வீட்டுக்குள்ளே அப்படியே உட்காந்துருக்க ஒரு கட்டிலில் அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறான். அங்கே ஒன்றுமே இல்லை பெருசா. அவன் எப்படி பார்த்துட்டு என்னது இது பூவெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணியிருக்காருங்க. ஆனால் இது ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்குது. அப்பா ஏசி இல்லாமல் செம்மையாக குளிருதுடா இந்த தரையே. ஐயோ இவப்பா வருவான்னு தெரில. நாங்கள் ஆனால் எனக்கு ஆர்வம் தாங்கலை. என்ன இடமா இருந்தால் என்ன இங்கேயே முடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் நைட்டை. ஒரு முத்தம் கூட கொடுக்கவில்ல கல்யாணத்துக்கு முன்னாடி. நீ வாடி. அப்போ நீங்களும் மெதுவாக அந்த கதவை திறந்துட்டு உள்ளே வரீங்க. கையில் அந்த பால்சம்லாம் கொடுத்து விட்டுருக்காங்க. ஜமுக்கு அதை பார்த்து சிரிச்சிட்டு, ஏய் என்னடி சொம்பலாம் கொண்டு வந்துருக்க? என்ன குளிக்க போகிறோமா என்ன? அச்சோ மாமா இது குடி. என்னடி? ஏய் இவ்வளோ பாலா? ஆமாம் மாமா குடி. ஏய் இப்போதான் நீ வயிறு முட்டை சோறு சாப்பிட்டோம் அதுக்குள்ளேயுமா? ஷோ மாமா ஃபர்ஸ்ட் நைட்னா குடிக்கணும் மாமா. அப்படியா? அப்போ கூட தெம்பா குடிக்கலாம். ஆனால் நல்லா பண்ணுறீங்கடி. பால் குடித்தாதான் நல்லா தெம்பா இருக்கும்னு தெரிஞ்சு கொடுத்து விட்ருவாங்க போல. அப்படியெல்லாம் இல்லை குடி. மாமா மாமா பாதி நான் குடிக்கணும். ஓ நல்லா இருக்கே இந்தா. மாமா என்னடி எழுந்துரு ஒரு நிமிஷம். என்ன எழுந்துரு மாமா. சரி ஓகே. என்னடி பண்ணுற? இதை அவுத்து விட்றாத. நானே பேலன்ஸ் இல்லாமல் எதுக்கு கட்டியிருக்கேன். என்ன பண்ணுற? எது காலெல்லாம் விழுகுற? மாமா ஆசீர்வாதம் பண்ணு. நான் எதுக்குடி? பண்ணு மாமா. சரி நல்லா நல்லா எந்திரி. சரி என்ன இப்பெல்லாம் பண்ணணுமா என்ன? நான் வேணா நீலாம் விழக்கூடாது, நான் மட்டும்தான் விழணும். ஓ சரி இதெல்லாம் இனி வேணா என்ன? இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுடி. உனக்கு பிடிக்காதா? ஆனால் அம்மா இங்கே பாரிச்சிட்டு அவங்க 1000 சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு இதெல்லாம் வேணாம். நீ நார்மலாக இருக்கலாம் என் கூட ஒரு மாதிரி ஃப்ரெண்டா அப்படி. சரி மாமா. மாமா உனக்கு இந்த வீடு ஓகேவா? செம்ம க்யூட்டாக நேச்சுரலாக அழகாக இருக்குடி. ஐயோ இந்த வைப்பில் ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடணும்னு வச்சுக்கோயேன் செம்மையாக இருக்கும். மாமா என்ன நீ இப்படிலாம் பேசுகிற? நீ தப்பாக பேசுகிற. தள்ளிப்போ. நம்ம இதெல்லாம் கொரியாவுக்கு போய் பார்த்துக்கலாம். எனக்கு கொரியா எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஆசையாக இருக்கும் மாமா. அங்கெல்லாம் பெரிய பெரிய ரூமாக இருக்குல்ல, பெரிய பெரிய பில்டிங்கு, பெரிய பெரிய கட்டடம் செம்மையாக இருக்குல்ல மாமா. ஓகே அங்கேயும் போய் ஃபர்ஸ்ட் நைட் வேணால் வச்சுக்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு கொண்டாடிக்கலாம்டி. ஏன்டி இப்படி கண்டதெல்லாம் பேசுகிற? மேரேஜுக்கு முன்னாடி ஒரு முத்தம் கூட கொடுக்கல. இங்கே வேற கல்யாணம் பண்ணால் முத்தம் கொடுக்கக்கூடாதாமே கல்யாணம் அன்னைக்கு. கருமா அது வேற எனக்கு தெரியாது. ஆமாம் சொல்லணும்னு இருந்தேன். என்ன நீ தாலி கட்டணும்னே அப்படியே பாஞ்சிட்டு வர முத்தம் கொடுக்கறதுக்கு? இங்கே பாரு இது ஒன்றும் ஊரு கிடையாது புரியுதா? இங்கே எப்பெல்லாம் இருக்கணுமோ அப்பெல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இரு. நீ இஷ்டத்துக்கு இருக்காத. எல்லாருக்கும் முன்னாடி எனக்கு எப்படி போச்சு தெரியுமா? போமாமா. எனக்கு என்னடி தெரியும்? உனக்கு தெரியுமா இந்த தாலி கட்டவே நான் எத்தனை டைம் ப்ராக்டிஸ் பண்ணேன்னு? நிஜமாவா? நிஜமா தாண்டி சிட்டு. மாமா இல்லை என்ன என் பாரு அதெல்லாம் அப்புறம் பேசலாம். இப்போ இது நமக்காண்டி நேரண்டி சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரம். இப்போ என்னத்தை பேசி கெடுக்க போகிறேன்? அப்படிலாம் இல்லை மாமா. அப்படிலாம் இல்லையா அடிச்சுட்டு. சரி நம்ம வேலையை ஆரம்பிக்கலாமா? மாமா என்ன பண்ணுற? எதுக்கு செயின் தோடலாம் கலட்டுற? என்னடி அப்படி இப்படி பொருளும் போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்ல மாமாவுக்கு. கை காலில் குத்திடுச்சுன்னா எது இவ்வளோ நகை எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து வைக்கலாம். திருட வந்துட மாட்டேனடி.
திருட வந்தா என்ன? அதான் இங்கே போலீஸ் மாமா நீ இருக்கேல்ல, அடித்து துரத்திட மாட்டா? நல்லா பேசுறடி வாய். மாமா மாமா உனக்கு வேகம் ஜாஸ்தி. என்ன பண்ணுறது, போலீஸில் அப்படி தான் இருப்பேன். சரிடி கட்டலாமா? என்ன கட்டலாமா? இங்கே பாரு, எதையும் கலட்டலாம் வேணாம். கலட்டலாண்டி, கலட்டு பார்க்கலாம். மாமா கலட்ரி. இது என்னடி வரவே மாட்டேங்குது? என்ன பண்ணுற? சேலை போயிடும். மாமா நானே கலட்டுறேன், அவசரம் பாரு. இது இப்படி தான் கழட்டணும். அதென்ன அப்படியே நுழைச்சி குத்தி வச்சுருக்கீங்க? ஏன்னா அதெல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. என்ன கரும தூக்கி அங்கிட்டு போடு. இதுனடி அதுக்கு மேலே இன்னொன்று இருக்கு. மாமா இதெல்லாம் சேஃபாக குத்த வேணாமா? எத்தனை டென்ஷன் ஆகுது எனக்கு. ஒரு 2 நிமிஷம் போகிறேன். பொறுக முல்லடி, கழட்டு. சும்மா கிழிச்சு எரிஞ்சிடவா? கல்யாண சேலை. சரி மாமா. கலட்ரி. கலட்ரி சிட்டு. மாமா அழகா இருக்கடி முன்னாடி. எதுவும் போடாமல் பார்த்தா எப்படி இருக்கும்? இந்த ஜாக்கெட்டோடையே அப்படி தூங்குற. மாமா எந்திரி, என்ன பண்ணுற? மாமா பாரு, அமைதியாரு. இங்கே சவுண்டு போட்டால் வெளியே கேட்கும். அப்படியா? கேட்டால் கேட்கட்டும். இந்நேரத்தில் எவன்டி வெளில சுற்ற போகிறான்? அப்படி கேட்டாலும் எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. போலீஸ்காரன் புத்தி சரியான புத்தியாக இருக்குது. பிடிச்ச பொடியிலே இருக்க. மாமா மாமா அப்படி பொத்துன்னு போடுறேன், என்ன கட்டில் உடஞ்சிடாம. அனுசாச்சியே இல்லையாடி? இது கட்டிலாடி. எங்கள் ஊரில் இதுதான் கட்டில். சரி கட்டில் உடைச்சிடாது என்ன? இது எங்கள் பரம்பரை கட்டில். இதில் தான் பரம்பரையாக ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த இத்து போன கட்டில். அப்போதான் நினச்சேன், என்னடா உட்காரம் போது இப்படி ஆடுதுன்னு. இங்கே பாரு, கட்டில் உடஞ்சிருச்சுன்னா அப்புறம் நான் பொறுப்பு இல்லைன்னா வேணா அமௌண்ட்டு வேணா அவங்க அப்பனுக்கு செட்டில் பண்ணி விட்டு போகிறேன். மாமா சும்மாடி பார்த்து பத்திரமா. மாமா அமைதியாக இருக்கணும். ஜங்குக்கு அவன் ஷர்ட்லாம் அப்படியே கலட்டுறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க ஆன்னு. மாமா என்ன எப்படி இருக்கீங்க? மாமா நல்லா இருக்கேனா? போலீஸ்காரன் தான். மாமா அழகா இருக்க. ஐயோ உன்னை சுற்றி போடணுமாம்மா. எத்தனை பேர் இன்னைக்கு கண்டு போட்டாளுக்கு தெரியுமா? ஒரு நிமிஷம் தள்ள. எங்கடி போகிற? இல்லை மாமா சுற்றி பழம், அப்புறம் போய்க்கலாம். பாட்ரி மனுஷன் அவசரம் புரியாம. மாமா பாரு சிட்டு, நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறோம். இந்த நாட்டில் எந்த ஒரு கஷ்டத்தையும் எதுவும் பேச வேணாம் என்ன? சரி மாமா. முன்னாடி ஐ லவ் யூ மாமா. இங்கே வாயேன். என்ன கட்டில் உடஞ்சாலும் பரவாயில்ல, நான் அப்பாட்ட பேசிக்கிறேன்னா. நீ இஷ்டம் போல இரு. நிச்சயமாவாடி? நிச்சயமாதான். சரி டிச்சிட்டு ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த மூமெண்ட் 2 பேருக்குமே ரொம்ப அழகாக போகுது. இப்போ நீங்களும் ஜங்குக்கும் தரையில் படுத்துருக்கீங்க. ஸோ எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே போடலை. அப்படியே நீங்கள் திரும்பி கட்டில் பார்க்குறீங்க, அது உடஞ்சிருக்கு. ஜங்குக்கு அதை பார்த்து சிரிச்சிட்டு, நாங்கள் அவளுக்கு கூடுறா, நீ தானே சொன்ன கட்டில் உடஞ்சாலும் பரவாயில்ல மாமா, நான் எங்கள் அப்பாட்ட பேசிக்கிறேன்னு. அதுக்குன்னு நான் சொன்னேன் இது கட்டு போதுன்னு. நீ கேட்டியா? இடுப்பெல்லாம் வலிக்குது. போடா, நீ சரியான பொறுக்கி மாமாவா இருக்க. போலீஸ் கிடையாது, நீ பொறுக்கி. அப்படியா? உங்ககிட்ட மட்டும் தாண்டி பொறுக்க முடியும். தள்ளு. மாமா என்னம்மா, அப்போலேருந்து ஏதோ சொல்லணும்னு துடிக்குது என் குட்டி, ஆனால் சொல்ல முடியல. சிட்டு என்னாடி? என்ன இல்லை மாமா, இத்தனை வருஷம் அம்மா கூட அப்பா கூடயும் ரொம்ப துணையாக இருந்துட்டேன். இப்போ அவங்களெலாம் விட்டு போகணும்ல மாமா. நான் நினச்சா கூட அடிக்கடி வந்து பார்க்க முடியாதுல்ல. பக்கத்து ஊருக்கு ஒன்று நான் போகலையே, பக்கத்து நாட்டுக்கே போகிறேன். ரொம்ப தூரம் இல்லை மாமா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அம்மாக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப வருஷமாக குழந்தையே இல்லையா. அப்புறம்
அப்புறம் ஒரு குழந்தை பிறந்துச்சு, ஆம்பளை பையன். ஆனால் அது பிறந்து கொஞ்ச நாள்ல இறந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் லேட்டாக தான் நான் பிறந்தேன். நானும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என் வீட்டிலே நான் மட்டும்தானே ஒரு பொண்ணு. எனக்கும் அண்ணன் அக்கா அந்த மாதிரி இருந்திருந்தா நான் உங்களை விட்டு போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பேன். அப்பாவையும் அம்மாவையும் பார்த்துக்க இங்கே ஆள் இருக்குன்னு நம்பிக்கையோடு போயிருப்பேன். இப்போ ரொம்ப பயமாக இருக்கு மாமா. நான் இல்லாமல் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கல்ல. ஆ மாமா. ஏய் ஓகே ஓகே, ஒன்றும் இல்லைங்க பாரு. இல்லை மாமா. மாமா ஏய் 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 என்னாடி? அவங்க கஷ்டம்லாம் பட மாட்டாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. நீ உங்கள் அம்மாவோட அப்பாவோட ஃபேஸ் பார்த்தியா? எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க. நம்ம பொண்ணு ஒரு நல்ல இடத்துக்கு போயிருக்கா. அவங்களுக்கு அந்த நிம்மதியே போதும்டி. அடுத்து நாளைக்கே பாரு, நம்ம இங்கேருந்து போனால் கூட பெருமையாக சொல்லுவாங்க வெளில, என் பொண்ணு கொரியாவை அப்படியே கல்யாணம் பண்ணான்னு அவ்வளோ பெருமையாக தாண்டி சொல்லுவாங்க. இங்கே பாரு சிட்டு, எதையும் யோசிக்காதன்னா உன்னை நான் அழுகிறேன். மாமா ஐ லவ் யூ மாமா. ஐ லவ் யூ டி சிட்டு. எல்லாம் முடிச்சுட்டு லவ் யூ சொல்லும் போது ஒரு மாதிரி சுகமாக தாண்டி இருக்குது. மாமா ஏய் வீட்டில் குத்தாதடி, இப்போ தான் மூக்கு முட்டை சாப்பிட்ருங்க. அம்மா ஏண்டி இவ்வளோ படையல் வைக்கிறீங்க? பின்ன நீங்கள் எங்கள் வீட்டோட மாப்பிள்ளை, அப்புறம் உங்களை அப்படி தானே கவனிச்சுப்பாங்க. உண்மையாக சொன்னால் நான் ரொம்ப லக்கி. இப்படி ஒரு அழகான ஃபேமிலி, அதோட அழகான என் பொண்டாட்டி. என் ஜிட்டு கடிச்சதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும். நிச்சயமாவா? நிச்சயமா தாண்டி பொண்டாட்டி. மா மா என்னடா? என்னம்மா, உனக்கும் அப்பாவுக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னு சொன்னேன், அப்படியே விட்டத்தை பார்த்துட்டு நீ ஆசிரிக்க ஆரம்பிச்சிட்ட. என்ன நீ ரொமான்டிக் மூடுவில் போயிட்டியா என்ன? டேய் சும்மா இருடா, வயசுக்கு தகுந்த பேச்சு பேசுகிறானா பாரு, அப்படியே அப்பன மாதிரி. நீ நல்லா பேசக்கூடாதா? ஐம் 18 தெரியும்ல. அதான்டா உனக்கு வாய். மாமா விடுமா. அவனா காதை பிடிச்சி திரும்பி நீ. சரி சரி சொல்லு, அப்புறம் என்ன ஆச்சு? கல்யாணம் ஆகி என்ன என் டாடிங்க கூப்பிட்டு வந்துட்டாரா? அப்புறம் என்ன நீயும் கொரியா பண்ண மாதிரி இருப்ப மீ? இன்னும் நீ ரொம்ப யூனிக்காக அழகா இருக்க மீ. சும்மா இருடா. ஆமாம், கல்யாணம் ஆனோடனே நாங்கள் மறுநாளே இங்கே வந்துட்டோம். வந்து கொஞ்ச நாள் நல்லா தான் போச்சு. அப்புறம் உங்கள் அப்பாவுக்கு ட்ரைனிங்னு சொல்லி வேற ஊருக்கு அனுப்பிட்டாங்க. ஐயோ, அப்போ நீ கொரியாவில் தனியாக தான் இருந்தியா? இன்னும் நீ? ஆமாண்டா, தனியாக தான் இருந்தேன் தெரியுமா. என் கூட ஒரே ஒரு பாட்டி தான் இருப்பாங்க. அத்தை மாமா அப்பப்பா வந்து பார்த்துப்பாங்க. யாரு நீ? பாட்டி தாத்தாவா? அவங்களுக்கு தான் அவங்க பையனோட உங்கள் மேலே தானே அவ்வளோ பாசம். அது என்னமோ உண்மை தாண்டா, என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஆனாலும் என்ன நீ டேடியை ரொம்ப மிஸ் பண்ண போல. ஆமாண்டா, ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா. இப்போல்லாம் நீங்கள் இந்த ஃபோனில் ஒரே மெசேஜு இல்லைன்னா காலு இந்த மாதிரி பேசிக்கலாம். அங்கே ட்ரைனிங் பீரியடில் ஃபோன் கூட கிடையாது தெரியுமா. ஆனால் நாங்கள் அப்போ எப்படி பேசிக்கிட்டோம் தெரியுமா. அவங்க அப்பா போன ஒரு வாரத்திலே எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினார், அதுவும் லெட்டரில். அச்சோ, அவர் அனுப்பி 2 வாரம் கழிச்சு தான் என் கைக்கே கிடச்சிச்சு. அதில் ஸ்டார்டிங்கே அன்புடன் என் சிட்டுக்குன்னு. ஐயோ, அது படிக்கும் போதெல்லாம் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா. ஒவ்வொரு டைமும் அந்த லெட்டரில் அந்த ஃபர்ஸ்ட் லைனை படிக்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். பதிலுக்கு நானும் லெட்ரு போடுவேன். அந்த லெட்ரு போய் சேர்றதுக்கு 2 வாரம் ஆகும். அதை படிச்சுட்டு திருப்பி அவர் எனக்கு ஒரு லெட்ரு போடுவார். எப்படா அந்த லெட்ரு வரும்னு நானும் வாசல்லே பார்த்துட்ருப்பேன் தெரியுமா. 2 வாரம் கழித்து போஸ்ட்மேன் நம்ம வீட்டுக்கிட்ட வருவார். அவர் எப்படா வருவார்னு வாசல்லே நிற்பேன். அப்போ அவர் சைக்கிளில் வரும்போது அப்பா கடவுளே சைக்கிள் ஓட்டிகிட்டு வந்த மாதிரி இருக்கும் தெரியுமா. பாருடா மீ, லவ் ஸ்டோரினா இதாமே லவ் ஸ்டோரி, செம்ம லவ் ஸ்டோரி. தெரிஞ்சுக்கோ அம்மாவோட காதல் கதையை. டேய் என்னடா பண்ணுற? இல்லை மீ, இவ்வளோ நேரம் கதை கேட்டல, அதான் என் ஆளுக்கு சேட் பண்ணிகிட்ருக்கேன், எங்கள் அம்மா இப்படி தான் லவ் பண்ணாங்கன்னு சொல்லி. என்ன டி
ஆளா மாமா என்னம்மா பண்ணுற இப்போ தானே காலை பிடிச்சி திருகாதன்னு சொன்னேன். டேய் சித்திரன் தானே சொல்லியிருக்கேன் அந்த பொண்ணு கூட பேசாதன்னு சொல்லி. ஜுவாங் நீ வர சரியா இல்லைடா. மா இதுனா அநியாயமாக இருக்கு. நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அப்பாவும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிட்டாரு. அவங்க பையன் நான் லவ் பண்ணக்கூடாதா? நீ உன் பையனை வந்துட்டு நான் லவ் மேரேஜ் தான் பண்ணணும். ஏன்னா காதலுக்கு என்ன மரியாதை நீ? உங்கள் அப்பா நான் மரியாதை பேசு. ஆனால் ஓவரா பண்ணுற நீ. ஆ என்னடா ஒவ்வொரு 24 மணி நேரம் அந்த ஃபோனு. கிளம்பு டியூஷன் கிளம்பு. நீ கொஞ்ச நேரம் நீ கிளம்பு. இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. உங்கள் அப்பா வந்து என்னைய தான் பிடிச்சி கத்துவார். கிளம்பு. ஓவரா பண்ணுற. இவ்வளோ நேரம் லவ் ஸ்டோரி உட்காந்து கேட்டேன் பாரு. எல்லாம் என் தலையெழுத்து. என்ன கொட்டாதி நீ கிளம்புறேன். இங்கே பாரு பைக்கை ஸ்பீடாக ஓட்டினேன் அவ்வளோதான்டா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ. சிட்டு டேய் மீ உன் பேரே ஒரு மாதிரி யூனிக்கா அழகாக இருக்குது நீ. எனக்கும் ஏன் இந்த மாதிரி பேரே வைக்கல? எங்க அவங்க பாட்டியும் தாத்தாவும் தான் உனக்கு இந்த பேர் வச்சாங்க. இந்த பேருக்கு எனக்காக யுவா அழகாக தானே இருக்குது. நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் உன் பேர் தானே க்யூட்டாக இருக்குது. சிட்டு அது வந்துட்டாரா ஆளு? டடி வணக்கம். டேய் இன்னும் டியூஷன் கிளம்பலையா? என்ன பண்ணிட்டு இருக்க? பா கிளம்பிட்டேன்ப்பா. ஐயோ என்னடா ஐயோ வயசுதான் 18 ஆகுது. ஆனால் ஒன்றும் உருப்படி கிடையாது. நேற்று ஏன்டா அவ்வளோ ஸ்பீடாக ஓட்டினேன் வண்டியை? என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு சொல்கிறான், ஷுவா வர நீ சரியில்லையோ பா. அது நான் கரெக்டாக தான்ப்பா இருக்கேன். என்னத்த சொல்ல என் புத்தி அப்படியே இருக்கு உனக்கு. அது ஒன்றும் தப்பு இல்லையே டாடி. இல்லைடா இது வச்சு தான் நீ ரொம்ப அனுபவிப்ப. அதெல்லாம் அனுபவிக்கும் போது பார்த்துக்கலாம் பா. ஆனால் ஒரு லவ் ஸ்டோரி வேற லெவல்ப்பா. டாடி என்னடா என் லவ் மேட்ரு எப்படியாச்சும் மம்மிக்கிட்ட சொல்லி கன்ஃபர்ஸ் பண்ணுறது. டேய் அவளை பற்றி உனக்கு தெரியாது, சும்மாவே ஆடுவா. பாப்பா உன் மொக்க கதையெல்லாம் கேட்டிருக்கேன்ப்பா. எப்படியாச்சும் சொல்லி செட் பண்ணி விடுப்பா. அந்த பொண்ணை கண்டாலே நீங்க பிடிக்க மாட்டேங்குதுப்பா. நல்ல பொண்ணுப்பா. சரிடா நான் சமாளிச்சுக்கிறேன். நீ கிளம்பு. என்ன அப்பாவும் பிள்ளையும் ரகசியம் பேசுறீங்க என்ன விட்டுட்டு? மீ அதெல்லாம் ஒன்றும் இல்லை மீ. சரி சிட்டே கிளம்பிட்டா. நான் வரேன். அப்புறம் பிள்ளை பசியோடு வருவேன். வரும்போது எனக்கு பிடிச்ச அந்த ரசம் ரைஸ். டேய் சாப்பாட்டில் கூட உங்கள் அப்பாவுக்கு பிடிச்சது தான் உனக்கு பிடிக்குமா? மீ அதெல்லாம் அப்படிதான் மீ. வரேன் மீ. பை டாடி நான் சொன்னதை பண்ணுறாங்க டாடி ப்ளீஸ் டாடி. சரிடா கிளம்பு. வரேன்ப்பா. நீங்கள் 2 பேரும் கப்பிள்ஸு தனியாக ஏதாவது பண்ணிப்பீங்க. டீ குட்டி வாங்க போகிறேன் ஷாங். நான் வரேன். வரேன் டாடி என்ஜாய் கரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து ஓடிடுறான். ஸோ ஜம்முக்கதை பார்த்து சிரிச்சிட்டு ஐயோ என்ன பார்க்குற மாதிரியே இருக்குது. சின்ன வயசில் நானும் இப்படி தான் விளையாடுவேன். பையனை பார்த்து சிரிச்சதெல்லாம் போதும். பொண்டாட்டி ஒருத்தி நிற்கிறா அதை பார்க்காம பையனை பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. என்னடி அம்மா என்ன பண்ணுற? என்னடி பொண்டாட்டியா நான் பார்க்கலையா? ஐயோ என் சிட்டு ரொம்ப அழகாக இருக்கானே இன்னைக்கு. அவளை எப்படி நான் பார்க்காம பெற்றதை பார்த்துட்டு இருந்தேன். மாமா அவன் அப்படி உங்களை மாதிரியே இருக்காமாம்மா. அவன் பேச்சாக இருக்கட்டும், அவன் பண்ணுறதா இருக்கட்டும். ஷோ அடுத்த போலீஸ்காரர் ரெடியாக இருக்கான். அப்படியாடி? ஆனால் உன் பையனுக்கு தான் போலீஸ் பிடிக்காதே. உன் பையனுக்கு தான் பிஸ்னஸ் தான் பிடிக்குமாமே. ஆமாம் மாமா. ஆனால் அவனுக்கு பிடிச்சதான் அவன் பண்ணணும். இதை நீங்கள் சொன்னது தானே? ஆமாண்டி அவனுக்கு பிடிச்சதை அவன் பண்ணட்டும். இப்போ நமக்கு பிடிச்சதை நம்ம பண்ணலாம். மாமா என்ன உனக்கு 20 வயசு என்னப்பா? இப்போ நமக்கு வயசு 40 ஆயிடுச்சு தெரியும்ல. ஏன்டி 40 ஆனா அண்ணா 80 ஆனா அண்ணன் என் மட்டாடி தானே கொஞ்சுறேன். என் சிட்டு தானே கொஞ்சுறேன். மாமா இத்தனை வருஷத்தில் எதுவுமே மாறலை. டெய்லி வரும்போது சிட்டுன்னு கூப்பிடும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் மீட் பண்ணோம்ல அதுதான் மாமா ஞாபகத்தில் வந்துகிட்டே இருக்கும். அப்படியாடி எனக்கும் தான். உன்னை பார்க்கும்போது உன் வயசு போனது கூட எனக்கு தெரில. என் முன்னாடி எப்படி வாட்டி நின்னியோ அதே மாதிரி தாண்டி இருக்கு. மாமா என்னடி பொண்டாட்டி? இல்லை இதே மாதிரி சந்தோஷமாக இருக்கணும் மாமா. இப்போ 40, அடுத்த 60, 80, 100, அப்புறம் சாகும்போது கூட
கடைசி அந்த நிமிஷம் நம்ம இத்தனை வருஷம் எவ்வளோ அழகாக வாழ்ந்திருக்கோன்னு பேசணும் மாமா, பேசிகிட்டே இருக்கணும். லூஸு, இப்போ எதுபடி ரொம்ப யோசிக்கிறேன்? இன்னும் நமக்குன்னு நிறைய கடமைலாம் இருக்குது, தெரியும்ல சிட்டு? தெரியும் மாமா. வாங்க நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும். அப்புறம் என்ன? போலீஸ்காரா, கொஞ்சம் உன் புத்தியை காட்டாத சரியா? தள்ளு. சும்மாவே உன் பையன் பார்த்து ஓட்டிகிட்டே இருக்கான். நீ இப்படிலாம் பண்ணுறனால தான் பண்ணுற. நீ ஒன்றும் 20 வயசு இல்லை சரியா? ஏண்டி என்னை பார்த்தா என்ன கிளவை மாதிரி தெரியுதா? காட்டுட்டா? என் ஸ்பீடை காட்டுட்டா? ஐயோ, நீ குமரனாகவே இருந்துட்டு போப்பா, நான் கிளவி ஆயிட்டேன். என்னால் உன் ஸ்பீடெல்லாம் தாங்க முடியாது. சிட்டே, இன்னைக்கு வேணா ட்ரை பண்ணலாமா? மாமா தள்ளு. இந்த வேலை தான் வேணாங்கிறது. பூ மாமா. என்னடி? ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம் மாமா. இதெல்லாம் வேணாம், தள்ளு. என்னடி? இந்த மாமாக்காக ஒத்துக்க மாட்டியா? போலீஸ்காரா, ஆனால் உன் புத்தியை பார்த்தியா? ஏன்டி, போலீஸ்காரனுக்கெலாம் இந்த புத்தி இருக்கக்கூடாதா என்ன? நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன்டி, தெரியும்ல? ரிட்டையர்ட் ஆனால் என்ன, எனக்கு நீ எப்பவும் போலீஸ்காரன் தான். ஐ லவ் யூ சிட்டு. ஐ லவ் யூ மாமா.